صل على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوفي بعهدكم وإياي فارهبون وآمنوا بما أنزلتم مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون صدق الله العلي العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்கு முன்னால் நாம் பார்க்கப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தது. பின்னர் நாம் கூறினோம், நீங்கள் அனைவர்களும் இதில் இருந்து இறங்கிவிடுங்கள், சொர்க்கத்திலிருந்து என்னிடமிருந்து உங்களுக்கு என் தூதர்கள் மூலம் நேர்வழி நிச்சயமாக வரும். உங்களில் எவர்கள் என் நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். தவிர எவர்கள் என் நேர்வழியை நிராகரித்து என் வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள், அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் பின்பற்ற வேண்டும் என்பதாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து அல்லாஹு தஆலா நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சில நிகழ்வுகளை, வரலாறுகளை பற்றி இதில் தொடர்ச்சியாக சொல்கின்றான். யா பனீ இஸ்ராஈல, இஸ்ரவேலர்களின் மக்களே, சந்ததிகளே. இஸ்ரவேலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் நம்ம அவங்களை பத்தி வழங்கிக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் இருந்து வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு 12 மக்கள். அவர்களில் ஒருவர்கள் தான் புன்யாமினும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்கள் இருவர்களும் அவர்களுடைய மகன்களில் ஒருவர்கள். அவங்க கணவன்றாக பின்னாடி வருது, ஒரு சூறாவே வருகின்றது. அஹ்சன் கஸஸ் என்றே அல்லாஹு தஆலா அதை குறிப்பிட்டு சொல்கின்றான் அவருடைய சரித்திரங்களை. 12 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரமும் எனக்கு சஜ்ஜா செய்வதாக நான் கனவு கண்டேன் தந்தையே என்பதாக அவர்கள் சொன்னார்களே, அந்த 12 நபர்கள் நான் இவர்கள். இந்த 12 நபர்கள் இவர்களுடைய புத்தகங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இவர்களை இஸ்ரவேலர்கள் மக்கள் என்று சொல்கின்றோம். இங்கு இஸ்ரேலில் இருக்கின்றார்களே இந்த நயவஞ்சகர்கள், துரோகிகள் தான் அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான், நீங்கள் நினைவு கூறுங்கள், நிஅமதி அல்லதி, உங்களுக்கு வழங்கப்பட்ட அற்கொடைகளை, அன்அம்து அலைக்கும், உங்களுக்கு நாம் எப்படியாக கொண்ட நியமத்துகள், அற்கொடைகள் எல்லாம் வழங்கினோம் என்பதை பற்றி நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஏராளமான நியமத்துகளை, அற்கொடைகளை வழங்கினான். இவங்க ஒவ்வொன்றா கேட்கையில எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக வேண்டி உண்டாக்கி தந்தான். அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய வசனங்களில் தொடர்ச்சியாக வருகின்றது. என்னென்ன நியமத்துகள், அற்கொடைகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான் என்பதை. இன்னும் அல்லாஹ் சொல்றான், நம்மிடத்தில் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நீங்க என்கிட்ட செஞ்சுக்கிட்டீங்கல்ல, ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை செய்து கொண்டது, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். என்ன ஒப்பந்தங்கள் செய்து கொண்டாங்க? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நபி அனுப்பப்பட்ட பொழுது
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக இந்த தௌராத்துடைய வேதத்தில் அவர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள், இன்னும் அல்லாஹ் சொன்னது இறுதியாக ஒரு நபி வருவார், இஸ்மாயில் ஸல்லல்லாஹு அவர்களுடைய சந்ததியரிலிருந்து ஒரு நபி வருவார், முஹம்மது மஹமூத் என்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னுள்ள வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தோரா என்று சொல்வார்கள் அதற்குரிய தௌராத்துடைய வேதத்தை அவர்கள். அதில் சொல்லப்பட்டது, நீங்கள் மஹமூத் வரக்கூடிய ஒரு நபி வருவார், அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், நீங்கள் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்க பின்பற்றினா இரட்டிப்பு நன்மை உண்டு, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. அல்லாஹ் அவர்களுக்கு அப்பயே வாக்குறுதி கொடுத்தான். அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் நீங்க நம்மள்ட்ட செஞ்சீங்க அந்த உடன்படிக்கை. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இதைவே என்னன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் என்னங்க, தூரிசினாய் மலையை மேலே ஏற்றி கொண்டு அவர்களுடைய தலைக்கு மேலே இப்படி அல்லாஹ் வச்சுக்கிட்டு கேட்டான், இதை கொண்டு நீங்க ஈமான் கொள்றீங்களா, நீங்க இதை கொண்டு நீங்கள் பின்பற்றீங்களா இல்லையா, இல்ல அப்படி போட்டு நான் நசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ஈமான் கொண்டோம், நீ என்ன சொல்றீங்க நாங்க அதை கட்டுப்படுறோம். ஆனா உடன்படிக்கை அவர்களை எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் தான் கேட்கிறான், என்னிடம் நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படி நீங்க நிறைவேற்றினா உங்களிடம் நான் செய்து கொண்ட ஒப்பந்தம் இருக்குது, என்னது, உங்களுக்கு சொர்க்கம் தரா, இரட்டிப்பு நன்மை தரணும் அல்லாஹ் சொன்னான்ல, இதை நாம் என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம். நீங்க சொன்னதை நீங்க நிறைவேற்றினா சரியாக நடந்துகிட்டா நாம் சரியாக நடந்து கொள்வோம். அல்லாஹ் அடுத்து கடைசியாக சொன்னார், நீங்கள் மற்ற எவருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, எனக்கே நீங்க என்ன செய்யுங்க, பயப்படுங்கள். வேற யாருக்காகவும் நீங்க அஞ்ச வேண்டாம், நீங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், எனக்கு ஒருத்தவனுக்கு மட்டும் நீங்க பயந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். மேல அல்லாஹ் விவரமாகவே சொல்றான், நீங்க ஈமான் கொள்ளுங்கள், பிமா ஒன்றை, எந்த ஒன்று, அன்சல்து நாம் உங்களுக்கு இறக்கினமே. அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது குர்ஆன் ஷரீஃப் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேதத்தை அது நிராகரிக்கல, தௌராத்துடைய வேதத்தை நிராகரிக்கவில்லை. அப்படியா கொண்ட ஒன்னே இல்லைன்னு சொல்ல என்ன செய்யல, மொத்தத்துக்கு கழிச்சு கட்டல. தௌராத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கப்பட்டது அதுவும் உண்மைதான், சத்தியம் தான், சத்திய மார்க்கம் தான், அது யாரும் நம்ம மறுக்கல. அதுதான் முழுமையான ஈமான். 4 நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களையும் 10 நபிமார்களுக்கு இறக்கப்பட்ட சுஹஃபுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முழுமையான ஈமான். முதலுடைய ஆயத்துகளை நாம் படித்தோம் அல்லவா, அல்லாஹ் இருந்தாங்க, நீ எனக்கு இறக்கப்பட்டதையும் முன்னுள்ள வேதங்களையும் ஈமான் கொள்வார்கள் முஃமின்கள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, உங்களில் உண்மைப்படுத்தக்கூடிய ஒன்றை நீங்க என்ன செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்கள். வலா தக்கூனு, நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அவ்வளவு முதன்மையான யாரும் முதன்மையான நபராக ஆகிவிடாதீங்க. எதுல, காஃபிரும் பிஹி, இதை கொண்டு நிராகரிக்கக்கூடிய நபர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏன், மற்றவர்களுக்கு தெரியாது, இந்த குர்ஆனை பற்றி நபியை பற்றி அவர்கள் அறியவில்லை, அவர்கள் புரியவில்லை. ஆனால் நீங்கள் தௌராத் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், நீங்கள் நபியை பற்றி அறிந்தவர்கள், நபிக்குரிய மகத்துவம் என்னவென்று தெரிந்தவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட நன்மைகளும் தெரியும், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நியாமத்துகள் அல்லாஹ்வுடைய அற்கொடைகள் என்னவென்று தெரியும், எல்லாம் தெரிஞ்சவங்க. அப்படி தெரிஞ்சிருந்து
இந்த குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இந்த நபியை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பின்னாலும் நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள் என்றால் அப்ப முதல் நிராகரிப்பாளர் யார்? காஃபிர் யார்? நீங்க தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதையும் அல்லாஹ் சொல்றான், வலா தஷ்தரு பிஆயாதி ஸமனன் கலீலா. சொற்ப காசுகளுக்கு, இந்த அற்ப காசுகளுக்காக வேண்டி இந்த அத்தாட்சிகளை, ஆயத்துகளை, இதை நீங்க என்ன செய்யாதீங்க, விற்காதீர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து எழுதி 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 மாத்தி 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 தௌராத்துடைய வேதத்தை மாத்துறாங்க. அவங்களுடைய காலகட்டத்துக்கு இப்ப வருதா, இங்க இருக்கமா நம்ம, சரி இப்ப இவங்கள்ட்ட என்னத்தை சொன்னா சரியா வரும், நமக்கு அமௌண்ட் வரும். இவங்கள்ட்ட என்னத்தை சொன்னா எல்லாத்துலயும் இவங்கள்ட்ட இருந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். அதுக்கு தகுந்தாப்புல இவங்க மாத்திடுறது, வசனத்தை மாத்திடுறது. அதுக்கு தகுந்தாப்புல இந்த வேதத்தை மாத்தின, இப்படித்தான் சொல்லி இருக்கு, இந்த இதுல இதுபோலதான் சொல்லி இருக்கு, அதனால நீங்க இதெல்லாம் பின்பற்றுங்க, இப்படிலாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் அற்ப காசிற்காக வேண்டி, அற்ப துன்யாவுடைய ஒரு சுகத்திற்காக வேண்டி அதை விற்க செய்தார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க விற்காதீங்க. வய்யாய பத்தகுன், நாளை அல்லாஹ் தஆலாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏன்? நாளை அல்லாஹ்விடம் நாம் மீளக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமைக்குரிய சகோதரர்களே, இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். நீங்க என்ன செய்யாதீங்க, உண்மையோட பொய்யை கலக்காதீங்க. வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொண்டே, நீங்கள் தெரிந்து கொண்டே, நீங்கள் புரிந்து கொண்டே, எது உண்மை எது பொய்யும் தெரியும், தெரிந்து கொண்டே உண்மையை மறைத்து உண்மையில் பொய்யை கலந்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். அதான் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லும் பொழுது, முழு பொய் வந்து தெரிஞ்சு போயிடும், முழு உண்மையும் புரிந்து போய்விடும். யாரு முழுமையாக பொய் சொல்றாம்ல, ஆனா உண்மையுடன் பொய் கலந்து சொன்னாங்க தெரியுமா, அதுதான் பெரிய ஆபத்தாக இருக்கு. அவங்க சொல்லக்கூடியது ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அவர் சொல்றது உண்மைதானே அப்படின்னு நினைப்போம், அது விசாரிக்க உண்மை போல தெரியும். ஆனா அதுல இவர்கள் இளைஞர்களாக சில பொய்களை, கட்டுக்கதைகளை, இட்டுக்கதைகளை சேர்த்து சொல்லுவாங்க. இது இப்படி நடந்துச்சு, அது அப்படி நடந்துச்சு, அப்படித்தான் நாங்க பார்த்தோம். இதெல்லாம் வந்து அந்த பொய்யை கலக்கிறாங்கல்ல, இது பெரும் ஆபத்து, அது அழிவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீ உண்மையோட பொய்யை கலக்காதீங்க. உண்மை எது என்று அறிந்து கொண்டே நீங்க என்ன செய்யாதீங்க, பொய்யை நீங்கள் கலக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேலும் என்ன சொல்கின்றான் என்பது அடுத்து உள்ள வசனங்களில் பார்ப்போமாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் மாக்கியால் உருவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.